ரெக்கார்ட் பண்ணி இது ரொம்ப முக்கியமான விஷயம் அட்டாமிக் சைஸ். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அட்டாமிக் ரேடியஸ் நம்ம ஜென்ரல் ட்ரெண்டா எடுத்துக்கும். இது வந்து கோவலன் ரேடியஸா, அயானிக் ரேடியஸா, இல்ல வந்து மெட்டாலிக் ரேடியஸா, இதை பத்தி யோசிக்கணும். அது நம்ம படிக்கும்போது பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு காமனான ரேடியஸ் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுல முக்கியமான விஷயம் ஜென்ரல் ட்ரெண்டு. லெஃப்ட் டு ரைட் வாட் கோனா ஹேப்பன். லெஃப்ட் டு ரைட் அந்த பீரியாடிக் டேபிள்ல ட்ரெண்ட் என்ன ஆகுது. The next விஷயம் இஸ் டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம் என்ன ஆகும். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு சைஸ் எடுத்துக்கோ. லெஃப்ட் டு ரைட் சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. டாப் டு பாட்டம் எடுத்துக்கோ, சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. அயனைசேஷன் அடிச்சு லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. இதுதான் ஜெனரல் ட்ரெண்ட். இதை லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டம் பார்க்கணும். ஃபாலோ பண்ணிட்டே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்தை நம்ம லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டம் பார்க்கணும். இதுக்கு அப்புறமா என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எக்ஸப்ஷனல் கேஸ். முதல்ல நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணிடுவோம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்னதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸை அதுலயே கொண்டு வருவோம். சரியா? ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரே ஒரு செகண்ட் அதான் வச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. எஸ். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் எழுதணும், அதுக்கப்புறம் அதுல எக்ஸப்ஷனல் கேஸை கண்டுபிடிக்கணும், அதை படிக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஜென்ரல் ட்ரெண்ட் நமக்கு முக்காவாசி 90% ஜென்ரல் ட்ரெண்ட் தான். எக்ஸப்ஷனல் கேஸ் 10% தான் நம்ம படிக்க போறது. கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா 90% கொஸ்டின் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்ல இருந்து வரும். ஜென்ரல் ட்ரெண்ட் ஜஸ்ட் 10% தான் இருக்கும். அதனால எக்ஸப்ஷனல் கேஸ் தெளிவா படிச்சுக்கணும். ரைட்டா? அப்போ முதல் விஷயம் அட்டாமிக் சைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், டாப் டு பாட்டம் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ முக்கியமான விஷயம் நம்ம சும்மா எலிமெண்ட்ஸ் எழுதி பார்ப்போம். போரான், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஆக்சிஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் மிஸ் பண்ற பத்தியா, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். எஸ். இப்போ இங்க போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5 அப்படின்னா கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9. லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் நம்பர் கூட்டிட்டு போகுது. விச் மீன் வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், நம்பர் ஆஃப். கமெண்ட் பாக்ஸ்ல வந்து புரோட்டானா இப்படி மென்ஷன் பண்ணுங்க, நியூட்ரானா இப்படி மென்ஷன் பண்ணுங்க, எலக்ட்ரானா இப்படி யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. வாட் இஸ் அட்டாமிக் நம்பர். கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க, கமான். கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. புரோட்டானா, நியூட்ரானா, எலக்ட்ரானா. அட்டாமிக் நம்பர்னா என்ன, வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், விச் ஒன் இஸ் புரோட்டான், நியூட்ரான் ஆர் எலக்ட்ரான். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர். டைப் பண்ணலன்னா தூங்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே. போத்னா அது ரெண்டு ஆட் பண்றமாமா செப்பரேட்டா சொல்றமா. எஸ் நித்யா நித்யா ஸ்ரீ செட் புரோட்டான்ஸ். அக்ஷயா வந்து ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சொல்ல முடியாதுல, மாஸ் நம்பர்ல தான் ரெண்டு ஆட் பண்ணுவான். செப்பரேட்டா சார். ஓகே. ஜீவஸ்ரீ செட் புரோட்டான். யா. ஸோ வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், புரோட்டான். சிம்பிளான ஒரு பேசிக்கான விஷயம். அட்டாமிக் நம்பர் இஸ் புரோட்டான், பட் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இது கான்செப்ட். இப்ப யோசிச்சு பாருங்களேன், போரான்ல இந்த பக்கத்து 5 இருக்கு, இவன்ட்ட 6 இருக்கு, இவன்ட்ட 7 இருக்கு, இவன்ட்ட 8 இருக்கு, இவன்ட்ட 9 இருக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓப்ஸ் இன்னைக்கு என்னடா நமக்கு நாள் பயங்கரமா இருக்கு, எடுத்து கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல. டெஸ்க்டாப் உங்களுக்கு தெரியுதுல, ஓகே. அப்ப லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த புரோட்டான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டே போகுது பாருங்க. அப்படி நம்பர்ஸ் வந்து கூடிக்கிட்டே போதா. அப்போ அட்டாமிக் சைஸ் என்ன ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸிங், ஒரு சின்ன கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கும். ஓகே. அப்போ அப்படி பார்த்தா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும் சார். ஏன் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது இல்லையா. ஸோ அட்டாமிக் நம்பர் எஸ் அனுஸ்ரீ எஸ். நமக்கு என்ன ஆயிட்டு போகுது அப்படின்னா பெருசாயிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ரியாலிட்டி. யாரது இப்போ வந்தது, மைக்க மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மைக்க மியூட் பண்ணிக்கோங்கள். யாரது. ஓகே, நான் தான் அது. ஸோ லெஃப்ட் டு ரைட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்டா. சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். சரியா? கரண்ட் வந்தோடனே நான் கேமரா ஆன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ரியாலிட்டி எப்படி நம்ம மாறுது. இந்த இடத்துல எல்லா குழந்தைகளும் பொறுமையா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு காந்தத்தை வச்சுட்டேன். அச்சோ, ஒரே ஒரு செகண்ட் இருக்குடா.
ஓகே மக்கள்ஸ், ஓகே மக்கள்ஸ். நான் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் ஃபோன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம், கிளாஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு காந்தத்தை அடிச்சு வச்சாச்சு. வி ஹாவ் அ மேக்னெட் ஹியர், ஒரு மேக்னெட் வச்சாச்சு. இந்த மேக்னெட்டை சுத்தி நம்ம என்ன பண்றோம், இது வந்து நான் எப்பயும் போடுற விஷயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. எஸ், இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இதை சுத்தியுமே இந்த மேக்னெட்னு சொன்னேன்ல, இந்த மேக்னெட்டை சுத்தியும் கொஞ்சமா மேக்னெட்டிக் சின்ன சின்ன பார்ட்டிகல் மேக்னெட்ஸ் இங்க வச்சிடறேன். பொறுமையா கவனிச்சிட்டே இருங்க. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் கேப் விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பெரிய மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை வச்சிடறேன். மேக்னெட்டிக் பார்ட்டிகல் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் தள்ளி போக தள்ளி போக இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை வைக்கிறோம். இன்னும் பெருசா டைம் ஆக இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் தள்ளி போக இன்னும் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா வைக்க 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 இந்த முதல்ல சின்ன பார்ட்டிகளா வைக்கும் பொழுது நடுவுல இந்த மேக்னெட் எந்த ஒரு அட்ராக்ஷனுமே இருந்திருக்காது. இப்ப டைம் ஆக நான் பெரிய பார்ட்டிகல் ஆட் பண்ணும் பொழுது இந்த நடுவுல இருக்கவனும் சரௌண்டிங்ல இருக்கவனுக்கும் நடுவுல அட்ராக்ஷன் அதிகமாகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ? ஆகும், ஆகாது? கமெண்ட் பாக்ஸ் ப்ளீஸ். எஸ் சார், எஸ், 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 வெரி குட். சும்மா கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் உங்களுடைய இதை போட்டுட்ருங்க. எஸ், இது நமக்கு கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக கிளாஸ் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். ஸோ சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? சைஸ் கூடுமா குறையுமா? சைஸ் இப்படி பெருசாகுமா, இல்ல அந்த அட்ராக்ஷனால சைஸ் குறைஞ்சிருமா? திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன்? கூடுமா குறையுமா? சைஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? டிக்ரீசஸ், ஸ்மால் டிக்ரீசஸ், எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் பாயிண்ட், முக்கியமான விஷயம். இது எப்படி சார் இங்க அப்ளை பண்றது? நம்மளுடைய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம் சொல்றேன், பொறுமையா கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே நான் இங்க எழுதுறேன், போரானுக்கு எழுதுறேன். போரான் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 5. 5 அப்படின்னா we have a 5 electrons and 5 protons. அதாவது இல்ல 5 பிளஸ் 5 மைனஸ் 5 எலக்ட்ரான் 5 புரோட்டான், ரைட்? போத் ஆர் ஈக்குவல், ரைட்? வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 2s2 2p 1. ஓகே. ஹியர் ஆஃப்டர் வி காட் அ கார்பன். கார்பனை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் எம்பிட்டு? கார்பனை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 6. 6 அப்படின்னா we have எத்தனை? 6 எலக்ட்ரான் 6 புரோட்டான், அதாவது 2s2 2p2. சூப்பர். அடுத்த எலிமெண்ட் யாரு? கார்பனு, நைட்ரஜன். நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 7 அட்டாமிக் நம்பர், 7 புரோட்டான், 7 எலக்ட்ரான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2s2 2p3. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்கிட்ட 5 புரோட்டான் இருக்குது, 5 எலக்ட்ரான் இருக்குது. அந்த அஞ்சாவது எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால இருக்குன்னா 2p இருக்கு. 2p எனர்ஜி லெவல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, நியூக்ளியஸ்ல இருந்து 2p அந்த டிஸ்டன்ஸ். இங்க ஆறாவது, ஐ மீன் 6 புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் இருக்கு. ஆறாவது எலக்ட்ரான் ஆல்ரெடி அஞ்சாவது எலக்ட்ரான் 2p ரீச் ஆயிடுச்சு, இங்க ரீச் ஆயிடுச்சு பாருங்க. 2p1 இங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வருதா, அப்போ இங்க 2p2 சேம் எனர்ஜி லெவல். இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. 7 எலக்ட்ரான் மொத்தம் இருக்கு, 7 புரோட்டான் இருக்கும். ஏழாவது எலக்ட்ரான் ஆல்ரெடி 2p1 2p2 2p3 செவன்த் எலக்ட்ரான், இது எங்க தான் இருக்கு? சேம் எனர்ஜி லெவல், அதே 2p எனர்ஜி லெவல். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல the boron got a 5 protons 5 எலக்ட்ரான். நல்லா கவனிங்க, 5 புரோட்டான் 5 எலக்ட்ரான். கார்பனை பொறுத்த வரைக்கும் 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான். நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான். பட் அந்த செவன்த் எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் 2p சேம் எனர்ஜி லெவல். நல்லா கவனிச்சுக்கோ, சேம் எனர்ஜி லெவல். பிளஸும் அதிகமாயிட்டே போகுது, மைனஸும் அதிகமாயிட்டு. ஸ்டார்டிங்ல 5 5 இருந்துச்சு, போக 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 அதே 2p எனர்ஜி லெவல் 7 7. ஆக்சிஜன்ல 8 8 பிளஸ் 8 மைனஸ் 8. அடுத்து இந்த பக்கம் இன்னும் தள்ளி போனா ஃப்ளூரின்ல இவன் பிளஸ் வந்து 9, இவனும் வந்து 9. ஸோ என்ன ஆயிடுச்சு, போக 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 உங்களுக்கு ஆப்போசிட் சார்ஜ் உடைய அந்த அட்ராக்ஷனுடைய என்ன சொல்றது, ஆப்போசிட் சார்ஜ் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப அட்ராக்ஷன் அதிகமா இருக்குன்னா சைஸ் என்ன ஆகணும்? குறையணும். அப்போ பாயிண்ட் லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியாடிக் டேபிள் சைஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிக்ரீசஸ். சைஸ் அப்படியே குறைஞ்சு போகும், சைஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிக்ரீசஸ்.
அடுத்து வா இப்ப நம்ம என்ன காரணம் சொன்னேன், எலக்ட்ரான்ஸ் ஆட் இன் சேம் எனர்ஜி லெவல் ஆர் சேம் ஆர்பிட்டால் ஆர் சேம் ஷெல். சப்ஷெல் ஆக்சுவலி இது எல்லாமே சப் ஆர்பிட்டால். இப்போ சேம் எனர்ஜி லெவல் எலக்ட்ரான் ஆட் ஆகிறதுனால லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். மறந்துடாதீங்க, லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து டாப் டு பாட்டம் என்ன ஆகுது, டாப் டு பாட்டம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப டாப் டு பாட்டம் எப்படி பாக்குறது? லித்தியத்தை எடுத்துக்கும். லித்தியம் லித்தியம் பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அட்டாமிக் நம்பர் த்ரீ. த்ரீ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் எழுதுங்க, 2s1. சோடியம் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 11. அதாவது இங்க 5 6 7ன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3க்கு அடுத்து 11 வந்துருவான். இப்ப அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம். பொட்டாசியம் எவ்வளவு அப்படின்னா 19. 11க்கு அடுத்து 19. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 பக்கத்துல இருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 37க்கு அப்புறம் 55 பக்கத்துல வந்துருவோம். அப்புறம் 87 பக்கத்துல போயிருவோம். அப்ப டாப் டு பாட்டம் வரும்பொழுது என்னன்னா எலக்ட்ரான் ஆட் நியூ ஷெல் 3s1, இவனுக்கு 4s1. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஷெல்ல விழுந்துச்சு 2p லெஃப்ட் டு ரைட். ஆனா டாப் டு பாட்டம் பார்த்தா நியூ ஷெல் எலக்ட்ரான் 2 2s 4s 5s. அப்ப எலக்ட்ரான் நியூ ஷெல்ல விழுது. நல்லா கவனிச்சுக்கோ, எலக்ட்ரான் நியூ ஷெல்ல விழுதுன்னா எப்படி தான் எடுத்துக்கலாம். உங்க டீச்சர் இங்க இருக்காரு, அப்போ நியூஷல்னா ஒரு 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 இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல 2 பேர் தான் இருக்கான். இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல நீங்க 2 பெஞ்ச் தான் இருக்கு, அதுல வந்து 2வது பெஞ்சில் நீங்க உட்காந்துருக்கீங்க, விச் மீன் லாஸ்ட் பெஞ்ச். அப்ப டீச்சர் உங்களுக்கு கவனமா பார்த்துட்டு இருப்பாரு. டேய் நீ எதுவும் சாப்பிட கூட, கிளாஸ்ல என்ன ஹோம்ஒர்க் இருக்கோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ்டா இருப்பாரு. இப்ப அதுவே இன்னும் கீழே வரும்போது சைஸ் பெருசாயிட்டே போகுது, கிளாஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. அதிகமாகும்போது நிறைய பெஞ்ச் இருக்கு. இந்த இடத்துல ஒருத்த உட்காந்துருக்கான். தட் ஃபெல்லோ ஹேவிங் புலிசோர் ஆர் லெமன் ரைஸ் வாடவர் அவன் சாப்பிடுவான். இங்க இருந்து டீச்சரால அவன் அவ்வளவு சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது. டீச்சர் திடீர்னு அங்க பார்க்கும்போது இப்படி உட்காந்துருப்பான். டக்குனு அவன் திரும்ப ஸோ இது மோஸ்ட்லி ப்ராக்டிகலா நீங்க பண்றது தானே. ஆனா மாட்டீங்கன்னா முடிஞ்சது சொல்லி. பட் எனிவே மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, பண்ணுதான். ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப 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 அதிகம், தள்ளி இருக்கான். ஆனால் நியூக்ளியஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ புது புது ஷெல் வரதுனால நியூக்ளியஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சைஸ் அப்படியே என்ன ஆயிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாப் டு பாட்டம் சைஸ் என்ன ஆகுது அப்படின்னா எலிமெண்ட்ஸோட சைஸ் பீரியாடிக் டேபிள்ல என்ன ஆகுது அப்படின்னா டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீசஸ். டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீசஸ். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் எலக்ட்ரான் ஆட் இன் நியூ ஷெல். எலக்ட்ரான் வி ஆடிங் இன் நியூ ஷெல், தட்ஸ் அ ரீசன். எலக்ட்ரான் நியூ ஷெல் ஆட் ஆகும் பொழுது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே எலக்ட்ரான் சேம் ஷெல் ஆட் பண்ணும் பொழுது சைஸ் குறையுது. இதுதான் கான்செப்ட். இப்போ இதுல யாருக்கு எந்த இடத்துல டவுட் இருந்தாலும் எனக்கு அப்படியே இன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல. நான் அதை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்ல சார் கிளியர்னா நம்ம அடுத்த விஷயம் பார்ப்போம். ஓகே, இல்ல டவுட் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும், அவங்க கேட்கலாம். ஓகே எனிவே நோ டவுட்னு அது பாரு, காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தன் வந்து கிளியர் சார்னு போட்டானா, அடுத்து ஒருத்தன் நோ டவுட் போட்டானா, அகைன் ஒருத்தன் கிளியர் சார் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டான், அகைன் ஒருத்தன் கிளியர் சார் காப்பி பண்ணி, ஒருத்தன் சார் எல்லாமே கிளியர் சார் இருக்கே சரி நோ டவுட் சார்னா அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டான். பரவாயில்ல, எல்லாம் பயங்கரமா நல்லா இருக்கு. எனிவே அப்போ இது சிம்பிளான கான்செப்ட். இதுல வந்து ஜெனரல் ட்ரெண்டை மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிருக்கேன். பட் வி ஹாவ் plenty ஆஃப் எக்ஸப்ஷனல் கேசஸ். நான் சார் சொல்றீங்க, அஃப்கோர்ஸ் வாட் எவர் த கோர்ஸ் தட் மே பி. அஃப்கோர்ஸ் கவனி, நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ ஆர் பிளானிங் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைக் நீட் ஜெயிலாம் இது ஐ மீன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இப்பயே இருக்கணும், 11th இருக்கணும். நான் முடிச்சு 12th போய் நான் 12th தனியா படிச்சிருப்பேன் அப்படின்னா டைம் இருக்காது. ஸோ அதனால இங்கேயே கவனமா பாரு. எக்ஸாக்ட்லி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இது 2 விதமான எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த இடத்துல இருக்கு. இது நம்ம எங்க ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டா அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டடி பண்ணுவோம். கிருபா இது மோஸ்ட்லி டிஸ்பிளே டச் பண்ணாங்க. அது நான் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க டச் பண்ணீங்கன்னா அது உங்க நேம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணும். எனிவே ஹியர் 11th பி பிளாக் அது மெயின்ஸுக்கு இருக்கு, பட் போர்டுக்கு தூக்கிட்டாங்க. இந்த இடத்துல 11th பி பிளாக் இதுவும் கொஸ்டினபிள் ஏரியா. 11th இந்த சாப்டர் படிப்பீங்க பி பிளாக்ன்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 17 அண்ட் நோபல் கேஸ் இந்த ரெண்டு ஏரியாவும் இந்த ரெண்டு ஏரியாவும்.
ஸோ இது வந்து 12th பி பிளாக் இருக்கும். நீட்டுக்கு உண்டு, மெயின்ஸ்க்கு உண்டு. நம்ம கரண்டா இருக்கா? ஆமா, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கரண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஜெனரல் ட்ரெண்ட்ல இருந்து டபக்கடின்னு அப்படியே குதிச்சு வேற ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணும். இது எல்லாமே எக்ஸப்ஷனல் கேஸ். இவன் எதுவுமே லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ், டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ் ஃபாலோ பண்ண மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது அங்கங்க நம்ம அப்பப்போ படிப்போம். இப்போ சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நம்ம பொறுமையா வந்து கொஸ்டின் பார்க்கும்போது கோவலன் ரேடியஸ்னா, மெட்டாலிக் ரேடியஸ்னா, அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன டிஃபரன்ஸ், இல்லை எல்லாம் ஒண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. கீழே வந்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் அயானிக் ரேடியம். அயானிக் ரேடியை பொறுத்த வரைக்கும் என்ன, வாட் இஸ் முதல் அயானிக் ரேடியம், வாட் இஸ் அயான்ஸ்? சார், அயான்ஸ் அப்படின்னா அயான், அயன்மேன். அயன்மேன் தான் நமக்கு தெரிஞ்ச அயான். ஆக்சுவலி இது ஐரன். அது வந்து ஐரனே நம்ம அயான் தான் பேசுவோம். இது அயான், அது அயன் ஆர் அயான். இது இது அயான். அத ஐரன் மாதிரி எழுத்து இருக்கும், ஆனா அதையும் நம்ம அயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இந்த அயான்ஸ் மோஸ்ட்லி நம்ம எங்க கேள்விப்படுவோம்னா whenever we face that dehydration or இந்த என்ன டிசென்ட்ரி இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது எலக்ட்ரால் குடிங்க. அயான்ஸ் இருக்கும், நிறைய அயான்ஸ் இருக்கும். அப்போதான் நம்ம அதிகமா அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லைன்னா உப்பையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய அயான்ஸ் போயிடும் அந்த இடத்துல. ஸோ அயான்ஸ் நம்மளை சுத்தி எல்லாமே அயான்ஸ்ரா. சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பொட்டாசியம் தேவைப்படுது, ஒரு சோடியம் தேவைப்படுது அப்படின்னா அயானிக் ஃபார்ம்ல தான் உள்ள போவான். அவன் தான் உங்க பிளட்டுடைய பம்பையே முடிவு பண்றேன். சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவாங்க, இதயம் துடிக்கிறது. அதுலயும் குறிப்பா அந்த செல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இந்த உள்ளேயும் வெளியும், ஒரு செல்லுக்கு வெளியே வெளியும் உள்ளேயும் இந்த சோடியம் பொட்டாசியம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அயான்ஸ். நிறைய அயான்ஸ் இருக்கு. நம்ம குறிப்பிட்ட அயான்ஸை படிக்க போறோம். முதல்ல இந்த அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன அயான்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ரெண்டு விதம் நம்ம பார்ப்போம். ஒன்னு கேட்டயான்ஸ். கேட்டயான்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ், கேட்டயான். இன்னொரு ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனயான். இது நான் வந்து சி ஏ வந்து ஸ்பெல்லிங் வச்சு நான் போட்டுக்கிறேன். ஆனயான். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ் ஃபார்ம், இன்னொன்னு நெகட்டிவ் ஃபார்ம். எப்போ ஒருத்தன் பாசிட்டிவ் ஃபார்மா மாறுவான், எப்போ ஒருத்தன் நெகட்டிவ் ஃபார்மா மாறுவான், அவ்வளவுதான். இப்ப பாக்குறேன் பாரு. இப்போ வி ஹாவ் அ சோடியம். சோடியம். சோடியத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 11, அட்டாமிக் நம்பர் 11. இந்த சோடியம், if sodium lose one electron it can reach the noble gas configuration. See, if sodium lose one electron, it's இவனோட electronic configuration 1s2 2s2 2p6 3s1 3s1 3s எழுதியே காட்டுறேன். 1s2 2s2 2p6 3s1. இப்போ இந்த சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் லூஸ் பண்ணிட்டால் 10 எலக்ட்ரான் இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தட்டி விட்டுரும் எலக்ட்ரான். அங்க பாரு, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டான். லூஸ் பண்ணதுனால பிளஸ் சார்ஜ். ஏன் லூஸ் பண்ணதுனால பிளஸ் சார்ஜ் அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட், பொறுமையா கவனிங்க. இந்த இடத்துல நியூட்ரல் ஃபார்ம்ல 11 புரோட்டான் அண்ட் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 11 புரோட்டான்ஸ் அண்ட் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரி, இது பாயிண்ட். அப்ப போத் ஆர் ஈக்குவல். போத் ஆர் ஈக்குவல். பிளஸ் மைனஸ் ஈக்குவல். டேய், நீ எவ்வளவு இருக்கியா, நானும் அவ்வளவு இருக்கேன். நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல if you lose one electron, if you lose one electron, now here the proton is remain same but electron count is differ. இது எலக்ட்ரான் 10 தான் இருக்கா. இப்ப புரோட்டான் பேசுவான். இல்ல இங்க வா, என்ன பேசுனேன், இங்க வா, கிட்ட வா. அண்ணே இல்லங்கண்ணே நான் ஒன்னும் சொல்லல. இல்ல கிட்டவா, நான் கூப்பிடல, கிட்டவா. அண்ணே இல்லங்கண்ணே ஒன்னும் சொல்லல, நான் வரேங்கண்ணே. இல்ல கூப்பிடுதேன், கிட்டவா. ஆனா இங்க என்ன சோழி கிடக்கு, நான் போகணுனே. இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மாதிரி முரண்பாடு வந்துடும். ஏன் அப்படின்னா the nucleus dominating now, electrons we have only 10 தான். சோ இங்க நியூக்ளியஸ் கிட்டத்தட்ட 11 இருக்கு. நீ பேலன்ஸ் பண்ண ஒரு பிளஸ் ஒரு புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஒரு பிளஸ் தான் மேல போட்டிருக்கோம். இவங்கிட்ட ஒரு பிளஸ் அதிகமா இருக்கு, which mean ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. பேலன்ஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் அதான் கான்செப்ட். ஸோ சைஸ் என்ன ஆயிடும், நியூக்ளியஸ் அதிகமா அட்ராக்ட் பண்றதுனால எலக்ட்ரான்ஸ் பக்கத்துல வரும். அப்ப சைஸ் என்ன ஆயிடும், உங்களுக்கு சுருங்கிடும். சைஸ் சுருங்கிடும். அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சைஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்பயுமே இதான் பாயிண்ட். ஒரு நியூட்ரல் ஆட்டம் கேட்டையானோட பெருசா இருக்கும். நியூட்ரல் ஆட்டம் கேட்டையானோட பெருசா இருக்கும். ஏன்? கேட்டையான தான் அந்த நியூக்ளியஸ் டாமினேட் பண்றா, சைஸ் குறையுது இல்ல. அப்போ நியூட்ரல் ஆட்டம் கேட்டையான விட உங்களுக்கு பெருசா இருக்கும். நியூட்ரல் ஆட்டம் கேட்டையானோட பெருசா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் அயான்.
ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கூடுச்சு அப்படின்னா, இல்ல 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 மாத்தி சொல்லிட்டேன், இந்நேரம் மழை வந்திருக்கணும், நீங்க எல்லாம் உள்ள குதிச்சிருக்கணும் சார், எப்படி சார் நீங்க இப்படி சொல்லலாம், நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லணும். ஆனா சைலண்டா உட்காந்துருக்கத பார்த்தா எல்லாருமே கூட்டமா பொருள் காட்சிக்கு போயிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிய வருது. எனிவே, எங்கேயோ இருக்க, ரைட், கவனிங்க கிளாஸ பாத்துக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கூட கூட சைஸ் குறையணும். அப்போ இது என்னவா இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் அயான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் அயான். அப்ப இந்த விஷயத்தை எப்படி எழுதுறீங்க அப்படின்னா அயானிக் சைஸ்ன்னு போடுங்க. அயானிக் சைஸ்ன்னு போட்டு கேட்டையான் அயன் சிம்பிளான விஷயம். ஒரு சோடியம் நியூட்ரலா இருக்கான், ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்றான். நியூட்ரலா இருக்கும்போது அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் இருக்கு. அவன் கேட்டையானா மாறும்போது எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும், இங்க வந்து டாமினேட் பண்ணுது புரோட்டான். அப்ப அட்ராக்ஷன் பாசிட்டிவ் டாமினேட் பண்ணா பிடிச்சி இழுப்போம், அப்ப சைஸ் குறையும். அது சைஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல சைஸ் ஆர்டர் போட்டு ஆல்வேஸ் நியூட்ரல் ஆட்டம் இஸ் லார்ஜர் தென் கேட்டையான்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த பக்கம் if positive charge increases size of the ion decreases ஞாபகம் வச்சுக்கோ. இதையும் நோட் பண்ணி நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஆர்னு போட்டீங்கன்னா நான் வந்து டக்குன்னு அடுத்து மூவ் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. எஸ், ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு. எல்லாருமே டைப் பண்ணுங்க. யார் டைப் பண்ண நமக்கு பேர்லாம் நான் பார்க்க மாட்டேன், எத்தனை எஸ்ஆர் ஒன் மட்டும் தான் பார்ப்பேன். எல்லாம் தாராளமா நீங்க போடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு. இல்ல சார் எனக்கு டைப் பண்றது கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மைக்க லைட்டா ஆன் பண்ணுங்க. சப்போஸ் எப்போ ஆன் பண்ண கூடாது அப்படின்னா, நீங்க பீச்ல இருக்கீங்க சார், நான் பீச்ல இருக்கேன், இங்க வந்து அலை வேகமா இருக்கு, இல்ல நான் ஷிப்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், ஷிப்ல அந்த ஹார்ன் அடிப்பாங்க, சவுண்ட் ஓவரா இருக்கும், நான் வந்து பிளைட்ல இருந்து பாராஷூட்ல குதிக்க போறேன் சார், அதனால வந்து சவுண்ட் வந்து ஏர் சவுண்ட் ஓவரா இருக்கும், அதனால என்னால பேச முடியாது இந்த இடத்துல. வேற என்ன, எஸ், ராக்கெட்ல வந்து டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே இப்படி தொங்கிக்கிட்டே மேல பறந்துட்டு இருக்கேன் சார், அதனால சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், என்னால பேச முடியாது. இல்ல வெளியே ஏர் இருக்காது, பூமிக்கு வெளில மோஸ்ட்லி ஏர் இருக்காது, மூணு இந்த மாதிரி. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கவங்க நீங்க மைக் ஆன் பண்ணி பேச வேண்டாம், மத்தபடி வீட்ல இருக்கவங்க மட்டும் பேசுங்க, சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். தென் we gonna talk about anions. ஏன்னா எப்பயுமே இதை both are பங்காளிஸ். லைக் whenever we start about cation, கையோட ஆனியானை பத்தி பேசிடணும், இல்லையா விட்டோம்னா பிடிக்க முடியாது. இப்போ we gonna talk about anions. The best example is chloride, I mean Cl. Here Cl atomic number is 17. LH 17 னா என்ன? 17 னா 17 proton இருக்கும் and 17 electron இருக்கும். Okay, almost we have a 17 protons and 17 electrons. Both are equal numbers. இல்லையா? Equal number இருக்கும் பொழுது என்ன பஞ்சாயத்து? Nothing gonna happen here. அது ஸ்டேபிள் சைஸ் என்ன இருக்கணுமோ, என்ன ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம அதை ஐ மீன் விடமாட்டோம், இயற்கை இது விரும்பாது. ஏன் அப்படின்னா see it's a valence electronic configuration actually 3s2 3p5. How many number of electron need to become that p6 or இந்த 17ல இருந்து 18 ஆர்கான் கான்ஃபிகரேஷன் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு எலக்ட்ரான் தேவை? கமெண்ட்ல நம்பரை மட்டும் ரெண்டு பேர் போடுங்க போதும், அதுக்கப்புறம் யார் போட வேணாம், ரெண்டு பேர் மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை எலக்ட்ரான் தேவை 17ல இருந்து 18 மாறுறதுக்கு? ரெண்டே பேர், யாராவது அவ்வளவுதான், அவ்வளவுதான். எடுத்த உடனே யார் தட்டுனா ஜீவஸ்ரீ செம பாஸ்ட், அடுத்து நிக்ஷிதா வேற லெவல், வேற லெவல். இப்போ இந்த இடத்துல we gonna add only one electron. why? குளோரின் விரும்பி ஏத்துக்குவான், பிகாஸ் குளோரின் want to be a stable one. அதனால குளோரின் என்ன பண்றான், அந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு மைனஸா மாறுறான். ஏ ஏ ஏ சார் மைனஸா மாறணும், மைனஸா மாறாமலே இருக்கலாமே அப்படின்னா ரீசன் சொல்றேன், கப்புன்னு பிடிச்சுக்கோ. Here chlorine need to become completely filled configuration. That's why he gain one electron. நம்ம கிட்ட கொண்டு போற வாங்கிட்டான். ஆனா why we draw the minus on the ion அப்படின்னு பாத்தீங்கன்னா here we have a 17 protons. But here we added excess of ஒரு electron. So counting will be 18 electrons. இப்போ பாயிண்ட் எங்க வந்து நிக்குது, 18 எலக்ட்ரான் வந்துட்டான், இருக்கிறது 17 புரோட்டான். 17 எலக்ட்ரானை கரெக்டா வச்சுக்குவான். அந்த உருத்தேன் இல்ல பார்த்தேன்னா அவனை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ வி கான் கண்ட்ரோல் தட் எலக்ட்ரான். ஸோ அவன் அப்படியே ரிவால்வ் ஆவான். நியூக்ளியஸ் இருக்கு, இது நார்மல் ரேடியஸ், இது நார்மல் ரேடியஸ். அந்த ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸோட ஸ்லைட்லி அட்ராக்ட் ஆகி இங்க இருக்கும். இவன் இப்படி இருக்க மாட்டான், இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான், லைட்டா அந்த அட்ராக்ஷனால இப்படி சுத்திட்டு இருப்பான்.
அதனால ரேடியஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க நார்மலா இருக்கிறத விட உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பெருசாயிடும். அப்போ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெபிலிட்டிக்காக தான் எலக்ட்ரானை வாங்குறான், ஸ்டேபிள் ஆயிட்டான், சைஸ் என்ன ஆகுதுன்னு பாக்குறோம். எப்பயுமே உங்களுக்கு ஆனையான் பெருசா இருப்பான் யாரை விட அப்படின்னா நியூக்ளியஸ் ஐ மீன் நியூட்ரல் எலமெண்ட்டை விட ஆனையான் பெருசா இருப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்ரலை விட ஆனையான் பெருசா இருப்பான். அப்போ வழக்கம் போல அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோம்ல, அது எப்படி எடுத்துக்கலாம்னா எலக்ட்ரான் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு நியூக்ளியஸால அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப சைஸ் என்ன ஆயிடும், பெருசாகிட்டே தான் உங்களுக்கு போகும். அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஃப் நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ் சைஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்ப நெகட்டிவ் சார்ஜும் சைஸ் ஆஃப் அயானும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா சைஸ் ஆஃப் அயான் ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். மறந்துடாதீங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அயானிக் சைஸ் நோட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், டக்குன்னு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் கொஸ்டின் கேட்கறேன், ஐ மீன் ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டு கொஸ்டின் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் பண்ணலாம், பாயா இல்ல கேர்ளா, யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கோயிங் டு டிட்டர்மைன் எவ்ரி திங். ரைட்டா? நல்லா ரெடியா இருங்க. நான் ஃபியூ ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டு கொஸ்டின் சொல்றேன். ரைட் ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதோ இல்ல ராங் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுல எது வேணா இருக்கலாம், மோர் தென் ஒரு ஆன்சர் கூட இருக்கலாம். சரியா? அது நீங்க டைப் பண்ணும், பி ரெடி, அப்சர்வ் த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். அவசரப்பட்டு யாரும் இது பண்ணாங்க. நான் கரெக்ட் ஆப்ஷனா தப்பான ஆப்ஷனா நான் சொல்லல. நிறைய எழுதி போடுவேன். எழுதி போடுறதுக்கு அப்புறம் நீங்க கலெக்டிவா சொல்லுங்க. ம்ஹும். இது சூட் ஆகாது, இது சூட் ஆகவே ஆகாது. இப்படி ட்ரை பண்ணலாம். எஸ், இப்படி ட்ரை பண்ணலாம். Okay. இப்போ கொஸ்டின் இஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஏபிசிடி தான் போடணும். இன்கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் சைஸ் எந்தெந்த ஆப்ஷன் போடு பார்ப்போம், டைப் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாய்ஸா கேர்ள்ஸான்னு சொன்னேன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணிக்கோ. இன்கரெக்ட் ஆர்டர், யாரோ ஒருத்தன் அதுக்குள்ளேயே வந்துட்டான்டா. டேங்கப்பா, அச்சயா ஸ்ரீ, அதுக்கு முன்னாடியே நித்யஸ்ரீ, அதுக்கு நிக்ஷிதா, ஜீவஸ்ரீ, அபிநயா. எல்லாரும் ட்ரை பண்ணு, எல்லாரும் ட்ரை பண்ணு, யோசிக்காத, தப்போ ரைட்டோ யோசிக்காத, அடுத்தவனை பார்க்காத. உனக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணு. உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸை மென்ஷன் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா மார்க்கா போட போறேன் இல்ல வீட்ல வந்து சொல்ல போறேன்னா, பாருங்க மார்க் கம்மியாகிட்டா நீ தப்பா ஆன்சர் பண்ண எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், தைரியமா ஆன்சர் பண்ணு. அரைகுறையா புரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ண நல்லா இருக்கும். 15 பேர் இருக்கான், நீ 20 இவ்வளவு பேர் வர வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு 15 பேர் தான் இன்னைக்கு சாட்டர்டேன்னு வந்துடுறான். கேட்டா ஸ்கூல் லீவ் சார், எதுக்கு சார் கிளாஸ் வச்சீங்க அப்படிம்பாங்க. சதீஷ்லாம் நான் ஆன்சர் போடவே இல்லை. ஏதாவது போட்டினா சதீஷ் நான் கொஞ்சம் ஜாலியா இருப்பேன்ல, என்ன சதீஷ் இப்படி பண்ற? எஸ் சார். ஏதாவது டைப் பண்ணு மேன், என்ன மேன். ஓகே, எனிவே அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணுங்க, இப்ப பாத்துக்கலாம். மக்கள்ஸ், I'm gonna explain now. First option what I asked, incorrect or correct. Incorrect கேட்டிருந்தேன். incorrect கேட்டிருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும், இங்க பாருங்க, இங்க பாருங்க, நியூட்ரல் ஆட்டத்தை விட கேட்டையான் பெருசுன்னு சொல்லியிருக்கேன். that one point is more than enough. அடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், இவங்க definitely he will be answer. ஏன்னா இதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஒன் கொடுத்து ஏ ஒன்லி, ஏ அண்ட் பி, இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் நிறைய உண்டு. இது நம்ம டைம் பயங்கரமா எடுத்துரும். இப்ப இங்க வந்து பாருங்க, கேட்டி ஆனியான் பெருசா இருக்கான், கரெக்ட். நியூட்ரல் ஆட்டத்தை விட ஆனியான் பெருசு, நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல நியூட்ரல் ஆட்டத்தை விட கேட்டையான் சின்னது. ஸோ இவன் ஒரு கரெக்டான ஆன்சர். பை வாட் ஐ ஆஸ்க்டு இன்கரெக்ட். ஸோ டெஃபினெட்லி இவன் ஆன்சர் கிடையாது. ஐயோ இப்படி இல்லை, ஆக்சுவலி இவனை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இவன் ஆன்சர் கிடையாது, எனக்கு கரெக்டான விஷயம். இவன் நமக்கு ஆன்சர்ல இருக்கணும், ரைட்? அப்ப ஏ ஷுட் பி தேர். அண்ட் ஹியர் 2 plus 4 plus 6 plus. If positive charge increases, size decreases. Of course. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு சைஸ் குறையுது. ஆனா 2 மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் நியூட்ரலை விட பெருசா இருப்பான், பாசிட்டிவ் நியூட்ரலை விட கம்மியா இருப்பான்.
அப்ப எஸ் ஷுட் பி எங்க இருக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அப்ப இவன் தவறான ஒரு ஆப்ஷன். இவன் நமக்கு நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு சூட்டபிளான ஒரு ஆள். அடுத்து இவனை பேக்கப் பண்ணிடுறோம், ஏன்னா ரைட் ஒன். ஆனா நம்ம கேட்ட கொஸ்டின் இன்கரெக்ட் கேட்டிருக்கோம். இங்க 2 மைனஸ் 2 பிளஸ் 4. எஸ், இவனையும் பேக்கப் பண்ணிடலாம். இது ரெண்டும் ஆக்சுவலி நம்ம படிச்சதை வச்சு அப்படியே டைரக்டா இருக்கு. கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். டைரக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, சரியா இருக்கு. ஆனா கொஸ்டின் இன்கரெக்ட் கேட்டிருக்கேன். ஏ அண்ட் சி ஒன்லி. இப்போ நீங்க போட்ட ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது இல்ல சார் இது நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் அப்படின்னா யார் யாருன்னு பாப்போமா. எடிட் பண்ணக்கூடாது. நித்யஸ்ரீ வெரி குட், ஏ அண்ட் சி கங்கராச்சுலேஷன். அடுத்து நேரா வந்தீங்கன்னா ஜீவஸ்ரீ வெரி குட் கங்கராச்சுலேஷன். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அனுஸ்ரீ வெரி குட். அடுத்து என்ன ஸ்ரீயா போட்டு தாக்குறீங்க, ஸ்ரீ 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 கோவிந்தராஜா. அடுத்து ஹர்ஷவர்த்தினி சி ஆஃப் ஏசி ஓகே. எங்க நிக்ஷிதா, நிக்ஷிதா ஏ பிசி போட்டிருக்கீங்களா? ஓகே. நம்ம கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். நான் கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருந்தேன் அப்படின்னா நீங்க வந்து பி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணலாம். கரெக்ட் அவன் கேட்க மாட்டான்டா. நம்ம எதை வந்து உட்காந்து உழுது உழுது படிக்கிறோமோ அதை கேட்க மாட்டான். இன்கரெக்ட் ஆப்ஷன் சொல்லு. நான் ஒரு ரியாக்ஷன் படிச்சு வச்சிருப்போம், அவன் அங்க வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ல கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். சார் ஆப்ஷன் டி எப்படி சார் கரெக்ட், கேன் யூ எக்ஸ்பிளைன் அகெயின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல சல்ஃபர் நியூட்ரலா இருக்கு. நியூட்ரலை விட யார் பெருசா இருப்பா அப்படின்னா ஆனியான் பெருசா இருப்பான். எஸ் டூ மைனஸ் பெருசா இருப்பான். சாரி, எஸ் டூ மைனஸ். அதுலயும் ஒரு மைனஸ் பெருசு, அதை விட டூ மைனஸ் பெருசு. இங்க நியூட்ரலை விட கேட்டயான் சின்னதா இருப்பான். அப்ப டெஃபினெட்லி எஸ் டூ பிளஸ், இந்த ஃபோர் பிளஸ், அப்புறம் சிக்ஸ் பிளஸ், இது எல்லாமே இவனுக்கு அடுத்துதான் இருக்கும், நியூட்ரலுக்கு அடுத்தா இருக்கும். நியூட்ரல் அங்க இல்ல, அது வேற விஷயம். அப்ப நியூட்ரலை விட இவன் டூ மைனஸ் பெருசு. நியூட்ரல் இல்லைனாலும் அவன் தான் பெருசு, ரைட்? இப்போ முக்கியமான பாயிண்ட், இஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, இங்க 2 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க 4 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க 6 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கு. எங்க அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா 6+ல. அப்போ சுருங்கிருவான். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், சைஸ் ஆஃப் த கேட்டயான் டிக்ரீசஸ். இதான் கான்செப்ட். இதை வச்சு தான் அங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மீட்டிங் முடிஞ்சிரும், திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. 10 நிமிஷம் கிளாஸ் ரன் பண்ணுவோம், ஏன்னா நம்ம லீவ் விடுறதுனால 10 நிமிஷம் கிளாஸ் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு சண்டே ஃப்ரீ தான் உங்களுக்கு. நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணியிருந்தேன், பட் சண்டே ஃப்ரீ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரியா? எனிவே இப்போ மீட்டிங் முடிஞ்சிரும். இல்லைன்னா நீங்களே லீவ் ஆயிட்டு கூட திருப்பி அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜாயின் பண்ணுங்கடா டேய், மறந்துடாதீங்க.